உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே நமஸ்காரத்தோடு ஒரு விஷஸ் பார்க்கலாம். சிரிச்ச முகத்தோட. Thank you. Thank you so much. Very last week of the year. It's very very important. மனுஷனுடைய வாழ்க்கையிலே எதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நல்ல காரியங்களும் தீய காரியங்களும் எந்த காரியம் நடந்தாலும் நாம் ஞாபகப்படுத்திக் மனுஷன் சுபாவம் இருந்தாலும் இன்டாக்ட் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று ஒவ்வொருவரும் எவ்ரி டே கர்த்தர் சமூகத்திலே வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். When you pray, you will receive the answer, whether it is yes or wait or no. Ultimately you will receive the answer. பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆம் என்று சொல்லப்படும், அல்லது காத்திரு என்று சொல்லப்படும், அல்லது இது உனக்கு தேவையில்லாதது என்று சொல்லப்படும். ஆனபடினாலே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளானால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களிடத்தில் தங்குவேன். எப்படி தங்குவாரா? ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவரை பொறுத்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விழுத்து தருகிறார். அதை மறுபடி மட்டும் சொல்வதிலே உங்களுக்கு உற்சாகம் உண்டாகும். காரணம் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி ஆண்டவர் சொன்னார். ஆனபடினாலே நம்ம அதை கேட்கிறோம், அதனால் நமக்கு ஆசீர்வாதம் வெயிட் பண்ண வேண்டாம். வேற வசனத்துக்கு கடந்து செல்வோம். கண்டிப்பா வேண்டாம். Let us go. Very peculiar heading நான் கொடுத்திருக்கிறேன். Cry at Rama. நீங்க எப்படி எடுத்துங்கோ? இந்த ஒரு கிளைமேக்ஸ் இந்த வேர்ட் வித்தியாசமான ஆட்கள் வேற வேற தான் எடுப்பாங்க. அவங்க சென்ஸ்ல அவங்க எடுப்பாங்க. But this is what the fact. Cry at Rama. That is Rama. What is Rama? Where is Rama? It is the place. So கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்களுடைய வசனத்தை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, there are great truths that we need to learn. What is actually the Jerusalem and Bethlehem and the nearest place and the important place, Rama? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு தயவு செய்யட்டும். That's why I skipped Psalms and ரொம்ப கவனமா நீங்க கேளுங்க. சில நேரத்தில் நம்ம சில விஷயத்தெல்லாம் எடுக்க முடியாது. நம்ம சொல்றதையாவது நீங்க கேளுங்க. மத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே கிழக்கில் ஒரு நட்சத்திரத்தை கண்டு அதை பணிந்து கொள்ள வந்தோம். சோ சிம்பிளா 2 வசனத்தை படிச்சிட்டோம். எப்பவுமே படிக்கிறோம். ரொம்ப கிரேட் ட்ரூத் இந்த வசனத்திலே இருக்குது. ரொம்ப ஆழமான ட்ரூத் அதுல இருக்குது. என்னன்னா ஐடென்டிஃபைங் ஹிஸ்டரி ஏரோது ராஜாவுடைய அரசாட்சியின் காலத்தில். நம்பர் 2 this Judah, especially Bethlehem, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது நிச்சயம். இப்படி பிறந்த பொழுது there were சாஸ்திரிகள் thousands of miles away. எருசலேமுக்கு வராங்க. they are just drawn ஈர்க்கப்படுகிறார்கள். கண்டுபிடிக்கணும், உலகத்துக்கு ராஜாவை வந்திருக்கிறது இங்கே கண்டுபிடிக்கணும். I tell you the truth. The details நான் சொல்றேன். Now யூதர்கள், what is யூதர்? இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கரெக்டா கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்கன்னா, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன். அந்த யாக்கோபுன்னு சொல்றதுக்கு பதிலா இஸ்ரவேல்னு சொல்றதுக்கு பதிலா யூதருக்கு அப்படின்னு. Because they are Jews. They are Jews. So தூரத்தில் இருக்கிறவர்கள் அவங்களை
கன்னிப்பு, யாக்கோபின் சந்ததியா, இஸ்ரவேல் என்னும் ஜனமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. They always refer அந்த ரோமன் எம்பையர் காலத்துல அவங்க எப்பவுமே ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப மரியாதை கொடுத்ததும் ரொம்ப ரெஸ்பெக்டான ஒரு ஆட்களை மதிச்சாங்க. ஏன்னா ஏரோதோட சேர்த்து அது யாருன்னா ஜூஸ். ஏன்னா ரொம்ப இன்வென்ஷன்ஸ் அவங்க மூலமா நடந்துச்சு, ரொம்ப அபிவிருத்திகள் ஞானங்கிற காரியங்கள் அவர் மூலமா நடந்தபடினாலே ஏரோது அவங்களுக்கே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாங்க. ஏரோதுக்காகவே அந்த எருசலேம் தேவாலயத்தை புதுப்பிச்சு கட்டுறான். ஏன்னா யூதர்களை கொஞ்சம் மெச்சிக்கிறதுக்காக அவங்க சிபால் செய்கிற ரீதியில this was a fact. அதனால சாஸ்திரிகள் எங்கேயோ இருந்து வருகிறவர்கள் கூட எப்படிப்பட்ட ஐடென்டிட்டி கொடுக்குறாங்கன்னா யூதர்கள் என்று சொல்கிறார்கள். அவங்க இஸ்ரேல் சொல்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் இன்டெப்த் போல அவங்க இன்னும் இவங்க யாக்கோபு தான் இஸ்ரவேல் அந்த ட்ரூத் அவங்க போக முடியல. ஏன்னா அன்னைக்கு போற்றப்படுகிற ஜனம்னா ஜூஸ் மட்டும்தான். சோ புறஜாதிகள் கூட அவங்க கிட்ட பேச முடியாது. பிகாஸ் they are the highest range of life, caste, creed எப்படி எடுத்துக்கலாம். சரி, யூதர் சொன்னா நம்பர் 1. ஆசாரியரை விட யூதர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்களுக்கே செப்பரேட் டெம்பிள், அவங்களுக்கே செப்பரேட் ஸ்டே. அவங்க ஹோட்டல் ஆனாலும் சரி, எந்த ஸ்டே ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, யூதர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. யார் பரிசுத்தமான ஜனம், தேவ ஜனம், அவங்களால நிறைய காரியம் நடந்தது, நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ they were searching for it. அவங்களுக்கே ஒரு ராஜா பண்ணிருக்காங்கன்னா டெஃபினெட்லி he must be the efficient, eminent person. So they were in search of Jesus. கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு. See, they want to search Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். மைல் கணக்குல இருக்குது. ஆனால் ஐடென்டிட்டி பண்றது ரொம்ப கஷ்டம். டைரக்ஷன் எடுக்கிறது கஷ்டம். பட் the fact இந்த இடத்துல என்னன்னா அவங்க வாழ்க்கை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒரு நட்சத்திரத்தை கண்டு, ஸ்பெஷல் எப்பவும் பார்க்காத ஒரு நட்சத்திரம், எப்பவுமே தென்படாத ஒரு நட்சத்திரம், கான்ஸ்டலேஷன்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்ததான அந்த நட்சத்திரம், உங்களுடைய ஹெவன்லி பாடிஸ்ல அந்த யூனிவர்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே எப்போ இல்லாத ஒரு டிஃபரன்ஸ் இப்பயா வந்துச்சு. why this especially இவ்வளவு காலம் இல்லாம இப்போ வந்து திடீர்னு ரைட் டைமிங் வந்துச்சு. so what it replies, what it says, what it reflects சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த நட்சத்திரம் மூவ் ஆக 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 உங்களுக்கு தெரியும். இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுக்கோம். நட்சத்திரம்ன்றது எத்தனையோ ட்ரில்லியன் மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. அது எப்படி கைட் பண்ணணும்னா it has become so bright, it has given the direction for this. அதுக்கு டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே அவங்க அங்கே வராங்க. ஸோ நட்சத்திரம் வழிகாட்டுதுன்னா it has got a great truth behind. ஸோ அது ஒரு ஆள் வழிகாட்டினா அது வித்தியாசம். சில கருவிகள் டைரக்ஷன் காட்டுதுன்னா அது வித்தியாசம் நடக்கலாம். ஆனால் ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுதுன்னா it is the unique, the only one way of showing the direction. எப்போதுக்கு இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் ஆகாத ஒரு காரியம் ஒவ்வொருடைய உங்களுக்கு தெய்வ சமாதானமாக தங்கும்படியான ஒரு ப்ரோக்ராம், ஒரு ப்ராஜெக்ட். The greatest project that God wants to do this is by doing the unique way of doing things. ஒவ்வொரு காரியத்தையும் வினோதமாகவே அதை கொண்டு வரார். You need to go in little depth, that's all, not too much, at least to some extent. அது என்ன பண்ணணும்? அது மேபி இவங்க யாருன்னு நான் சொல்றேன். பணிந்து கொள்ள வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அவரை பணிந்து கொள்றதுக்காக நான் வரல, வேற ஒன்றுத்துக்காக வரல. சாரி, they are all very great people, very costly people, but still பணிந்து கொள்ள. இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் உண்டானால்
இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரியம் உண்டானால் தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். This is what we need to do in our life. எந்த ஒரு மனுஷனாலும் சரி தேவனுக்கு மகிமை செலுத்தியாக அதை செய்யவே எந்த ஒரு மனுஷனும் முயற்சி செய்ய. Now let me go subject wise. சின்ன நான் சொல்லி கொடுக்குறேன். I'll finish in time. Don't worry. Don't get up. Don't move here and there. Don't discourage message. கர்த்தரை அவமதிக்க வேண்டாம். Now what is Maggie? சாஸ்திரிகள் என்று சொன்னால் என்ன? Maggie சொன்னால் என்ன? இதனுடைய டீடைல்ஸ் சம்டைம்ஸ் சில காரியத்தில் சில தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சுத்தமா தெரிஞ்சுக்கலாம். மத்திய 2:9-12 என்ன படிக்கிற ராஜா சொன்னதை அப்படி கேட்டுப்போம். வேலிதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரக்குள்ளே இருந்த ஸ்தலத்துக்கு வந்ததற்கு வரைக்கும் அவர்கள் முன் சென்று அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஓகே, நல்லா கேட்டுக்கிறீங்க நினைக்கிறேன். நீங்க அந்த டைம்ல பைபிள் படிச்சுட்டு கோட்டை விட்டுறாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் என்ன கவனிங்க. ஏன்னா நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல. எல்லாம் போட முடியும். முக்கியமா இங்கிலீஷ்ல தான் இருந்தாலும் அப்படியே என்னால் முடிஞ்சது எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு. அவ்வளவுதான். அவங்க அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயையும் மரியாதையும் கண்டு சாஸ்திரமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து கொண்டே போகிறது எடுத்து போகிறது அவர்கள் காணிக்கையாக வைத்தார்கள். That's true. Good. Now next. பின்பு அவர்களால் ஏறுவதற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனிடத்தால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இது வசனம். Now let me tell you, அவங்க கொண்டது வந்து கோல்டு. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு மனுஷர் எதையாவது செய்ய வேண்டுமானால், போக்குவரத்து நடத்த வேண்டுமானால், கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் நடத்த வேண்டுமானால், you can have only with the gold. That is the valuables which everybody can accept. உலகத்திலே தலை சிறந்த ஒரு பொருள் கலக்கம் இல்லாமல் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் கிடைக்கக்கூடியமானால் 24 karat gold. அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. Especially Parthia. These people are from Parthia. The place is called Parthia and the people are called Parthians. It was a custom that no one could ever approach a king without a gift. ஒரு gift இல்லாம ஒரு கிங்கை யாரும் சந்திக்க முடியாது. And the gold is the king of the metal and the gift for the king of men. Gold தான் அவங்க பிரசன்ட் பண்ணோம்ன்ற the Parthiansக்கு அந்த ஃபேமிலி அந்த குரூப்ஸ் அப்படி கொடுக்கணும். ஒரு கடவுளை ஒரு கிங்க சந்திக்கணும்னா கோல்டு தான் கிஃப்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு Parthians இருக்குது. அதனால அதை செய்யறாங்க. Now they bring frankincense is the gift of the priest. ஏன்னா ஆதி காலங்களிலே கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்லி வைத்திருந்தார், நீங்கள் சபைக்கு வரும் பொழுது நீங்கள் frankincense பணம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல இந்த சென்ட் போடுவார், விபூதி போடுறார், அல்லது இது கொடுத்துறீங்க ஸ்மெல்லுக்கு, அந்த மாதிரி அவன் frankincense தான் கொடுத்துவாரு. சபைகளிலே நல்ல ஒரு நறுமணம். இது எதை குறிக்கிறதுனா விசுவாசிகள் வருகிறவர்கள் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் நறுமணமாக இருக்க வேண்டும், நாமும் மற்றவர்களுக்கு நறுமணமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் அந்த frankincense எல்லாரும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ். ஒன்ஸ் அதை செக் பண்றதுக்காக ஒரு வாட்டி நான் வாங்கினேன். இது இவ்வளவு தான் பாட்டில். இஸ் அரௌண்ட் 187 or 198. அது தானாக யூஸ் பண்ண முடியாது. தேங்காய் எண்ணெய்லாம் கொஞ்சம் கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நோவும் எப்படிப்பட்ட வியாதி எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்டர்னல் போட முடியாது, எக்ஸ்டர்னல் தான் போட்டு தேய்க்கலாம். முட்டி நோவுக்கு எந்த இதுக்கெல்லாம் தேய்க்கலாம். பட் வெரி காஸ்ட்லியாக. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, the frankincense is nothing but the fragrance. It is the fragrant வாசனை திரவியம். It is a scent. புரியுதுங்களா உங்களுக்கு நல்லா புரியுது சென்ட். ஸோ அது கொஞ்சம் ஸ்வீட் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்ல ஞாபகம் வருமா? அப்படி. Now next the third, the Latin word for this myrrh அப்படின்றது third பண்ண கொடுத்தாங்க. You know it is the embalm. அதாவது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது. myrrh என்பது பாதுகாக்கிற ஒரு திரவியம். நீங்க சாவுக்கெல்லாம் போனாக்க அந்த காலத்துல they have to take some little myrrh and give to the family. இன்னைக்கு நம்ம எல்லாம் just ஒரு சாவல்ல போய் காசு கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறோம். ஈஸி வே. ஆனா அந்த காலத்துல இருக்கிற விசுவாசிகள் யாரா இருந்தாலும் அவர்கள் சென்ஸோட செய்வார்கள். myrrh கொண்டு போய் ஒரு பாக்கெட்ல கொண்டு போய் வச்சு அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அந்த myrrh எல்லா குடும்பம் கொடுக்கறதெல்லாம் சேர்த்து அவங்க
கல்லறையில அந்த சடலத்தை சுற்றிலும் பேக்கேஜ் மாதிரி போட்டு அந்த எம்பால்மிங்னா இன்னொரு உருவமாக ஒரு பேக்கேஜ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு வச்சிருவாங்க. எவ்வளவு கஷ்டம். ஏன் இதை பண்றாங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை உயிர் மீட்சி எடுக்கிற செகண்ட் கமிங் வரும் பொழுது இந்த சடலம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஈஸியா இருக்கும். கம்பைன் ஆயிட்டோ இல்லது மெல்ட் ஆயிட்டோ இல்ல பேர்ன் ஆயிட்டோ இல்ல ஏதாவது பூச்சிகள் துருவல் சாவடிச்சோ இந்த இது காணாம போயிடக்கூடாது மண்ணில சொல்லிட்டா அவங்க அதை ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க. இப்போ வசனம்க்கெல்லாம் வந்துச்சு, கர்த்தர் எப்படினாலும் நம்ம உயிர் பெற செய்கிறாங்க. அதனால நமக்கு தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு தெரியல, அதனால செஞ்சாங்க. Now this wise men, Jesus born in Bethlehem, they came to him homage, to do him the homage. The wise men from east. The name given to this man is Magi. They were originally Median tribes. Persia, Media அப்படின்ற வல்லரசுகள் இருந்துச்சு நெபுகத்நேசருக்கு பிறகு. அதுல மீடியா தேசத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த மேகி. These Magis were men who were skilled in philosophy. உலகத்தையும் சம்பந்தப்பட்டதுக்கு அடுத்து இருக்கிற மேலான சில உலோகங்களையும் வான மண்டலங்களில் இருக்கிற காரியங்களை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு செயல்பாடுகளை இறங்கி இருக்கிறவர்கள் தான் இந்த மேகி. They were very efficient in medicine and natural science. எந்த கர்த்தர் உலகத்தை கொடுத்திருக்கிறாரோ இதெல்லாம் தீர்த்து கண்டுபிடிக்கிறவங்க தான் இந்த சயின்டிஸ்ட் மேகி. They were soothsayers, interpreters of dream. இருக்கிறது அப்படியே இந்த வருஷத்துல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்லிட்டு விஷயத்தை சொல்றவங்க, வியாக்கியானம் பண்றவங்க, fortune tellers, sorcerers and magicians. ரொம்ப திறமைசாலிகள் அவங்கலாம். But at their best, the Magi were good and holy men. இவர்கள் பெயர் பெற்றவர்கள், ஒரு பிரீஸ்டுக்கு ஈக்குவலாக வந்தவங்கலாம். ஒரு தேவாலயத்துல ஒரு ஆராதனை நடக்குதுன்னா இந்த மேகின்ற யாராவது ஒரு நாள் எதிரில் வச்சுக்கிட்டா அவங்க அந்த பூஜை பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ப்ளீஸ் அவாய்ட் தி செல்போன் ப்ளீஸ். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த மேகி is just not a simple people. They are magicians, foretellers, constellation இருந்து யூனிவர்ஸ் இருந்து எல்லா வித மேலான காரியங்களை கணிக்கக்கூடிய ஞானம் படைத்தவர்கள். They saw every time அப்படி பரந்த ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஈக்குவலாவே சொல்றீங்க. நைட்ல போய் ஸ்டார்ஸ் கிளியர் யூனிவர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பரந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன சொல்றாங்க, certain place, certain times, திடீர்னு பார்த்தா particular star is too much brighter and bigger. It may be coming near. Sometimes comet கூட சொல்லலாம். Comet is nothing but some heavenly bodies which come to the earth to bang on earth. பூமியிலே வந்து மோதி வந்து விழுந்து விடும். நெருப்பு வகைகள், பொருள்கள், உலோகங்கள், கெமிக்கல்ஸ், இத காமெட்னு சொல்றாங்க. ஆனால் இந்த இடத்துல a brilliant star which is not burning, அது அப்படியே தானாகவே வழி காட்டினது, வித்தியாசமாக இருந்தது. எருசலேமுக்கு நேராக அவர்கள் அந்த நட்சத்திரங்கள் பிரயாணமாகி டிராவல் ஆவதையும் கண்டாங்க. அதனால அவங்களும் அந்த சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு அது கூடவே அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. That is how when the star is moving in this direction, they started moving. This is how the phenomena happened. Next we'll go to Bethlehem. What is about the Bethlehem? It was the Bethlehem that Jesus was born. Bethlehem was a unique, quite a little town 6 miles from Jerusalem. Jerusalem is ஒரு 6 மைல் தான் இருக்கும். But in the olden days it has been called Ephrath or Ephratha. Bethlehem Ephrath ன்னு கூடுவாங்க, இல்ல Ephratha அப்படின்னு கூடுவாங்க. The Bethlehem means house of bread, அப்பத்தின் வீடு. And the Bethlehem stood in the fertile countryside
அதாவது ஒரு சிட்டி சைடு இல்ல, ஒரு நல்ல ஃபர்டைல் லேண்ட், எதை போட்டாலும் விளையக்கூடியது. சிறிய வில்லேஜ். இது கண்ட்ரி சைடு. நீங்க பார்த்த கண்ட்ரி சைடுனா உங்களுக்கு தெரியலீங்களா? நல்ல செடி கொடி, நல்ல புஷ்டியும் பசுபர்மனுமாய் இருக்கிறதான நல்ல செடி வகைகள், நல்ல இப்போ டிராவல் பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மலையானாலும் குன்றுகளானாலும் பள்ளத்தாக்காலும் என்ன செழிப்பா வளர்ந்துட்டு பாருங்க செடிங்க. ஓ திஸ் இஸ் a fertile land நீங்க சொல்லுவீங்க. சப்போஸ் நீங்க டிராவல் பண்ணினே இருக்கீங்க கார்ல, உடனே இப்படிப்பட்ட ஒரு லேண்ட் பார்த்தோன்னே ஓ what a fertile land it is ன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி Bethlehem was a fertile land. It stood high upon the grey limestone ridge. அதாவது grey limestone. நம்மள போல grey cotton soil இல்ல, brown cotton soil இல்ல, அவங்களுக்கு வந்து இந்த white color marble கலர்ல இருக்கிறதான அந்த limestone-னால தான் அந்த 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 அவங்களுடைய லேண்ட் இருந்துச்சு. Then the ridge had a summit at each end and a hollow like a saddle between them. So, from its position, Bethlehem looked like a town set in an amphitheater of hills. அதாவது பெத்லஹேம் எப்படி இருந்ததுன்னா உயர்ந்து ஒரு பள்ளமாய் மாறி மறுபடியும் உயர்ந்து இறங்கி. ஸோ ஒரு ஆம்பி தியேட்டர் கீழே ப்ரோக்ராம் நடந்திருந்தா ஒரு எப்படி உட்காந்து நல்லா சேர்ஸ் எல்லாம் போட்டு மேலேருந்து அப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆம்பி தியேட்டர் மாதிரி எருசலேம் ஓவரால் மேலேருந்து ஹெலிகாப்டர். ஒருவேளை நீங்கள் அப்படி பார்ப்பீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு நல்ல ஒரு சின்ன மினி ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கத்தக்க ஒரு இடம் தான் பெத்லஹேம். பெத்லஹேம் குறித்ததான சில முக்கிய கருத்துக்கள் ஆதியாகமத்திலும் மற்ற 2 இடத்திலும் சொல்லப்படுறது. It was there the Jacob has buried Rachel. இது சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படிச்சோமே என்ன படிச்சோம்? What is the heading? Heading என்ன படிச்சோம்? Cry at Rama. தான் இப்ப நம்ம பேசுறோம். மறுபடியும் ராமாவை தான் ரெஃபர் பண்றேன். What is that Rama? Place called Rama. எதுன்னு சொல்லிட்டு பேசும்பொழுதுதான் சேனைகளுடைய, அதாவது where it was that Jacob was buried Rachel. Rachel பிரியமான ராகேல் இறந்திருக்க அவனுக்கு இஷ்டமே இல்லை. and had set a pillar. யாக்கோபு எங்க போனாலும் ஒரு கல்லை எடுத்து ஊனிடுவார். எங்க போனாலும் அந்த யாக்கோபுக்கு இதே வேலைதான். எங்க அவங்க ஒய்ஃப் செத்தா கூட அங்க ஒரு கல்லு நட்டுட்டு இது ஒரு அடையாளம் போட்டுருவாரு, அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாரு. இவர் தூங்குனா அவங்க ஒரு பேர் வச்சுருவாரு. சிலருக்கு சில ஹேபிட்ஸ் இருக்குது. அது போல இவருக்கு ஒரு ஹேபிட்ஸ். சோ இவர் வந்து தன்னுடைய வைஃப்க்கு மெமரிக்காக அந்த கிரேவுக்கு எதிரில் அது போல ஒரு கல்லை வச்சுட்டு வந்தது. That is also in Bethlehem. நல்ல ஞாபகம் பண்ணுங்க. Ruth, it was there that Ruth had lived when she married Boaz. Boaz marriage பண்ணது அதே இடம் தான். And from Bethlehem, Ruth could see the land of Moab. அவங்க ஊர் Moab, Bethlehem இருந்து அவங்க மேட்ல இருக்கிறனால ஹைட்ல இருக்கிறனால அவங்க ஊரை அப்பப்போ பார்ப்பாங்க. எல்லாரும் எங்க ஊர் அப்படி நம்ம பார்க்கலாம். நேட்டிவ் லேண்ட் across the Jordan Valley, யோர்தான் நதி வேலிக்கு அந்த சைடுல இருக்கிறதான அந்த இடத்த அந்த அம்மா பார்த்துட்டு ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டதா வசனங்கள் ரூத் 1:22ல வாசிக்கிறோம். And again we see that Samuel, 1 Samuel இதெல்லாம் படிக்கிறோம். Bethlehem is the home of the city of David. தாவீதுடைய நகரம் என்று சொல்லி தாவீது இருந்த காலத்திலே அதற்கு பெயர் பெற்றது. He also lived there only. That is the city of David ன்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. Now we go to Micah 2:5-2ல வாசிக்கிறோம். சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். There is a prophecy. நமக்கு விரோதமாய் முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி கோலினாலும் கள்ளத்தினால் அடிப்பார்கள். இல்லையா? So many years before, 500 years before what the prophecy gives. எப்பறதா என்னப்பட்ட பெத்லஹேமே இந்த 2ஆம் வசனம் மட்டும் தான் நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் வசனத்தை படிக்க மாட்டோம். நீ யூதாவில் ஆயிரங்களில் சிறிதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற இடத்தில் புறப்பட்டு இடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதல் நாட்களுடைய பூர்வத்தினுடையது. Number 5,
எருசலேம் குறித்து ஒரே ஒரு வார்த்தை இன்னும் சொல்ல முடியுமானால் அந்த ரோமன் எம்பையர் became Christians. ரோமன் எம்பையர் எப்பொழுதுமே எந்த ஜாதியும் அங்கீகரிக்க மாட்டார்கள். நல்ல கவனிங்க. பட் இங்க வந்து சூழ்நிலையில வர 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 ஜூஸ் அந்த இன்வென்ஷன்ஸ் அந்த வான மண்டல காரியங்கள் பல உன்னதமான காரியங்களை கண்டுபிடிக்க எப்போ ரோமன் எம்பையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற ஆச்சோ ஆதாயமா இருக்கிற அந்த யூதரை கை கொண்டு இவங்க என்ன பண்றாங்க கிறிஸ்டியன்ஸ் ஆக மாறாங்க. ரோமன் கவர்மெண்ட் becomes Christians. That is why நிறைய bureaucrats all become Pharisees and Sadducees மாறி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கீழே மீடியேட்டர் மினிஸ்டர்ஸ் இருக்குமே அந்த மாதிரி மினிஸ்ட்ரியை அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ராஜா கூடவே parallel டிராவல் பண்றாங்க. நல்ல கவனிங்க. So the first Christian emperor Constantine அப்படின்றவரு built a great church there, and that church much altered, often restored, still stands அப்படின்றாங்க. So Bethlehem it's not the simple, it's the greatest value இருக்குது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. Now let us go to stars. What is actually is this? What is star? Why this particular Christmas time? Why is the December time the star eminence? ஏன் அது வெளியே வருது? ஏன் பிரவாகிக்குது? ஏன் அது வந்து பெருசா மாறுது? ஏன் அப்படி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு? அது மட்டும் அப்படின்னா it was a conjunction of planets. பிளானட்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ல இது ஒரு தேவனுடைய வழிநடத்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவரால் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. And they have come up with many different speculations as to what astronomically constituted a star of Bethlehem. பெத்லஹேமுக்கு கொண்டு வரப்பட்ட டைரக்ஷன் கொடுக்கப்பட்ட ஸ்டார் வினோதமாக தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு ஸ்டாராக கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். எந்த மூவ்மெண்ட் கர்த்தர் வர வைக்க முடியும், எந்த மூவ்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ண முடியும். In the Griffin Observatory in December, they oftentimes have that monthly lecture, the Star of Bethlehem. இவங்க கண்டுபிடிக்கிறாங்க why it happened, எப்படி நடக்கும். ஸ்டார் எல்லாம் சொல்ல போனா பூமியை பார்க்க எத்தனையோ மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கிறதா ஸ்டார். Because it is too far இருக்கிறதுனால தான் அவ்வளவு சின்னதா இருக்குது அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரா இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்பிலே அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். சோ இதெல்லாம் சிருஷ்டிப்புகள். அந்த சிருஷ்டிப்புகள் நமக்கு பிரயோஜனமாக கர்த்தர் அதை செய்ய முடியும் என்றார். Hallelujah. And of course with that in the planetarium there they can adjust the lights in the ceiling to represent the skies in any period of history. அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எப்போ பார்த்தாலும் you can identify. ரமேஷ் நகருக்கு பக்கத்துல அலசந்திரா பாளையம், இதுக்கு நார்த்ல பசவன் நகர், இப்படிதான் நீங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிதான் இவ்வளவு காலமா நட்சத்திரங்களை ஐடென்டிஃபை பண்ணி வந்தாங்க. பட் இந்த மேகி திடீர்னு கண்டுபிடிக்கிறாங்க this particular star is not in the place. Now it only started moving towards Bethlehem. அதான் உண்மை. அத கண்டுபிடிச்சு தான் அவங்க அந்த டைரக்ஷனை பார்த்து அவங்க டிராவல் பண்றாங்கன்றது தான் உண்மை. They can take you back through the years to the time of birth of Christ and show you the constellations, planet alignment and the different movement in the star families. The Pakaway. They have a very interesting lecture on the star of Bethlehem. So ஸ்டாரை குறித்து தான் இப்படிப்பட்ட வினோதமான ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் இருக்கிறனால தான் அன்றைக்கு
இவ்வளவு காலம் நம்ம மனசுல போட்டுக்கல. ஸ்டார் வழி காட்டுதுன்னா என்ன வழி காட்டுது, என்ன வழி காட்டுது? Nobody can understand how the star can give the direction. Now let us go to the Herod the Great. Herod the Great சொன்னா யாரு? அவரு எல்லாருக்கும் அவங்க மறுமணத்து மாறி மாறி வரவங்களுக்காக Herod the Great தான் சொல்லுவாங்க. ஆனா பர்టిక్యులர் டைம்ல இருந்தவரோட பேர் என்ன நமக்கு தெரியும் எப்பவுமே. ஓகே, அவங்களோட பேர் கரெக்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கான நிக்நேம் ஹேரோட் தான் பேச முடியும். அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது. And little short monster, he was a little over 4 feet tall. 4 feet இருக்குமா? பர்టిక్యులரா இங்க இருந்த ஹேரோட் வந்து 4 அடியை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஹேரோட் த கிரேட் இப்போ இருந்து ஆட்சி செஞ்சு கொண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த ஹேரோட் வந்து 4 அடி, because I am 5.7. Now this is 4 feet. அதோட குறைச்சிட்டாங்க. அதுதான் அவ்வளோ ஹைட். பட் அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக எடை போடக்கூடாது. இஸ் அ மான்ஸ்டர், அதாவது ஒரு பெரிய பயங்கரவாதி. எப்படின்னா, and as a real short little guy probably suffered the tremendous ego problem. அவனுக்கு ரொம்ப ஈகோ ப்ராப்ளம். நான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஹேரோது ராஜாவை ஆட்டி படைச்சிருக்குது. அந்த ராஜா வந்து அதுல தான் ஃபேமஸ் ஆனாங்க. சோ அதுக்காக என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பாருங்க. Herod was of Jew and of Edomian. அவர் ஆக்சுவலா எடோமியன், அவர் எடோமியன் ஃபேமிலியை சேர்ந்தவர், அந்த ஜாதியை சேர்ந்தவர். ஆனால் இந்த யூதர் எப்போ போற்றப்படுறாங்களோ மெச்சுக்கப்படுறாங்களோ நைஸா இவர் என்ன பண்றாரு, பல இடங்களில் போய் லாகின் பண்ணி நான் யூதருடைய வம்சத்தை சேர்ந்தவனாக மாற்றிக் கொள்கிறார் தன்னை. ராஜா எதவன செஞ்சுக்கலாம் இல்லையா, அவர் போட்டு தனி ரூல்ஸ் அப்படின்னு பண்ணிக்கிறார். He had made himself useful to the Romans in wars and civil wars of Palestine. பாலஸ்தீன்ல இவர் ரொம்ப பெரிய விவகாரங்களை நடத்தி தன்னுடைய ராஜாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர் ரொம்ப ரொம்ப பெரிய வல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். He was called Herod the Great. ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஒரு செய்ய முடிச்சு. என்ன கிரேட் பண்ணிக்கிறாரு பார்க்கலாம் இப்போ. And in many ways he deserved the title. எப்பொழுதுமே Herod the Great சொல்லத்தக்கவராய் மாறிவிட்டார். எப்படி? He was only ruler of Palestine. பாலஸ்தீனுடைய ஒரு ரூலராக, ஒரு ராஜாவாக தான் இருந்தார். Who ever succeeded in keeping the peace and bringing order in the disorder டைம்ல கூட ஆர்டர் கொண்டு வர முடியுமானால் அது இந்த ஹேரோதால மட்டும்தான் முடியும். And he was a great builder. ன்னு சொன்னா எந்த இடத்துல யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் கட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்து கட்டி முடிச்சு எல்லாருடைய வாய் மூட வச்சிருவாங்க. And he builds the temple of Jerusalem கூட கட்டி முடிக்கிறாரு. And he was a great and he could be generous. யாருக்கான உதவி செய்வார், எந்த குடும்பத்துக்கான ஆதரவா இருப்பார், யாரை வேணாலும் அவருக்கு உதவி செய்வார் அவர். And the times of difficulty he remitted the taxes to many things easier for the people. அதாவது எல்லா ஜனங்களுக்கும் டாக்ஸ் கட்டுற விஷயத்துல ஈஸி பண்ணி உங்களுக்கு பர்டன் இல்லாத மாதிரி அவர் செஞ்சு முடிக்கிறார். அதனால எல்லா ஜனங்களும் ஓ Herod the Great அப்படிங்கிற லெவலுக்கு போற்றக்கூடிய லெவலுக்கு அது கொண்டாடுறாங்க. Then and in the famine of 225 BC அவர் என்ன செய்யறாருன்னா distributed corn for starving people. பஞ்சம் வந்த பொழுது ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொத்திலிருந்து எல்லாவற்றையும் வேற நாடுகளுக்கு கொடுத்து அங்க இந்த corn, அதாவது corn கோதுமை, அந்த கோதுமையை அவர் அதாவது இம்போர்ட் பண்ணி அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறார். எஸ் கரெக்ட் சொல்லுங்க. ஓகே, மக்காச்சோளமோ சிறு சோளமோ பெரிய சோளமோ எந்த சோளமோ டோட்டலா கார்ன் அவர் இம்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே அந்த பஞ்ச டைம்ல சாப்பாடு எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னு அதை கொடுக்கிறாரு. அதை விட பெரிய காரியம் வேற இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம். And he was almost insanely suspicious. நல்லா கவனிங்க. He was very suspicious. எதையும் அவர் ஈஸியா எடுத்துக்க மாட்டாரு, எல்லாவற்றிலும் அவருக்கு டவுட் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட மனுஷன். He suspected everyone as a rival to his power. என்னுடைய பவருக்கு எவனா
மோசடியா இருக்க முடியும் என்று சொல்லி அவர் நம்பினான். அதனால யாருமே அவர் நம்ப மாட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. That person was promptly eliminated. He murdered his wife, Maryam. அவருடைய வைஃபை மர்டர் பண்றார். நாளைக்கு என்னுடைய ஆட்சிக்கு துரோகம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வைஃப் மரியம்னு அந்த அம்மா அவரை கொலை பண்றார். and her mother, இந்த அம்மாவுடைய மதர் அலெக்சாண்ட்ரா, அந்த அம்மாவை கூட கொலை பண்ணிடுறார். and Heles and Antipater அவரை கூட கொலை பண்றார். and two sons, அவருடைய சன்ஸ் பிள்ளைகளா இருக்கிற அலெக்சாண்டர் and அரிஸ்டோபுலஸ், இவங்க ரெண்டு பேரும் கூட கொலை பண்ணிடுறார். இந்த ஹேரோட் தி கிரேட் ரொம்ப சஸ்பீஷியஸ் பர்சன். யாரையும் நம்ப மாட்டார். நம்முடைய ஆட்சிக்கு விரோதமாய் வரக்கூடிய யாராலும் இம்மிடியேட்டா கொலை செய்யக்கூடிய ஆட்கள், கொலை செய்தவர். அதனால தான் ஒன்ஸ் அகஸ்டஸ் சொல்றாரு, அகஸ்டஸ் ராயல் ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்காரு, எம்பரர் he said bitterly, ரொம்ப சோகமா அவர் சொல்றாரு என்னன்னா, that is the safer to be Herod's pig than Herod's son. ஏரோதுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறத பார்க்கணும் ப்ளீஸ் சார். ஏரோதுடைய சன்னு சொல்றத பார்க்கணும். ஏரோது வளர்க்கிற ஒரு பன்னியா இருந்துட்டாலே போதும், யாரும் என்ன கொலை பண்ண மாட்டாங்க, சேஃபா இருக்கலாம். அதனால ஏரோதுல பெரிய ஆட்சியாளரோ ஒரு பியூரோக்ராட்ஸோ அல்லது பெரிய நபராக இருக்கக்கூடாது. இல்லைன்னா இவர் கண்டிப்பா கொலை செஞ்சிருவார். அதனாலதான் இந்த அகஸ்டஸ் சீசர் ஒரு முறை சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, இட்ஸ் பெட்டர் டு பி Herod's pig than Herod's son. ஏரோதுக்கு பிள்ளையா இருக்கிறதை பார்க்கணும், ஏரோது வளர்க்கிற ஒரு பன்னியாக இருந்தாலே போதும். நல்ல கவனிங்க ப்ளீஸ், ஓபன் யுவர் ஐஸ், நல்ல கவனமா இருங்க. ஹேரோட் ஹேரோட் ஹேரோட். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6:18 வரை. ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்து காணும்படியே பெத்லகேமிலே அதில் எல்லா எல்லையிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்களையும் கொலை செய்தான். சோ மனைவி, பிள்ளைகள், ஆபீசர்ஸ் கணக்கெல்லாம் போயிட்டாங்க. இருந்தாலும் தனக்கு எதிராய் ஒருவேளை இப்ப பிறந்திருக்கிற குழந்தை இருக்கலாம் சொல்லிட்டு 2 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்தாங்க. சோ பெத்லகேம்ல வந்த அந்த அழையும் துக்கமும் குமுறலும் கூக்குரலையும் எங்க ரெஃபர் பண்றாங்க? cry at Rama. மெசேஜ் க்ளோசிங் வரும். எதுக்கு ரெஃபர் பண்றாங்கன்னா, எரேமியா சொன்ன தீர்க்கதரிசியின்படியே அந்த ராகேலுடைய அழைக்கும் கூக்குரலுக்கும் ஆறுதல் சொல்ல முடியாம போச்சு. அதுக்கு மேல இந்த பெத்லகேமில் ஏற்பட்ட அந்த கூக்குரல் ஒருபோது அடங்க முடியாத, ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சத்தமாய் காணப்பட்டது, வேதனையாய் அழையாய் காணப்பட்டது. சோ ப்ளீஸ் நம்முடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட ஓயாத அழையும் கூக்குரலும் சஞ்சலமும் இருக்குமானால் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனை நோக்கி காத்திருக்கலாம். கர்த்தர் இருக்கிறவர்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருக்கு சொல்லுகிறார், அதாவது புலம்பலும் அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாடுவதுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. Cry at Rama. Hallelujah. What is Rama? It is Bethlehem. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். What is Rama? It is Bethlehem. பெத்லகேம்ல வந்ததான அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிறதான ஒரு ஊர் தான் ராமா. பெத்லகேமும் அது நியரஸ்ட் ஊர்களில் இருக்கிற ஒரு ஊர் பேர் தான் ராமா. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ராமாவிலே ஏற்பட்ட அந்த கூக்குரல் அடங்க முடியாமல் தன்னுடைய பிள்ளையை பரிதபிக்க கொடுத்து கொலை செய்யப்படும் பொழுது தன் பிள்ளைகள் செத்து போகிறதை பார்த்து அடங்க முடியாத சத்தம் போடுகிற அந்த தாய்மார்களுடைய ஆறுதலை சொன்னாலும் அந்த ஆறுதல் கூட அடங்காத பொம்பளைகளாக மாறிடுறாங்க. அவ்வளவு வேதனை. ஸ்தோத்திரம். ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, just understand, cry at Rama is equal to யாக்கோபால் நேசிக்கப்பட்ட, ரொம்ப இருக்கிற மனைவிகளிலே அதிகமாய் நேசிக்கப்பட்ட ராகேல்
குழந்தைய பெறுறாங்க. குழந்தைய பெறுறாங்க. அந்த குழந்தைய பெறும் பொழுது அவங்களால இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பெரிய வேதனை தான் அந்த அம்மா சந்திக்கிறாங்க. ரொம்ப ஓவரா கூப்பிடுறாங்க, ஓவரா கூச்சல் போடுறாங்க. இதுவரைக்கும் சத்தம் போட எத்தனை பிள்ளைகளை பெற்ற பொழுது அந்த சவுண்ட் வராது. இப்பொழுது ஓவரா அலமோதி பண்ணும் பொழுது இது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது, ஏதோ ஒரு வாழ்க்கையில என் வாழ்க்கையில இது ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு ஆண்டவர்ல கதறாங்க. அப்பதான் பல பேர் வந்து தைரியம் சொல்றாங்க. அந்த தைரியத்துக்கு அடங்கல அந்த அம்மா அடங்கல. காரணம் இவங்களோட உயிர் பிரியுது. அந்த நேரத்துல குழந்தை பிறகுது, இந்த அம்மா உயிர் பிரியுது. ராகேல் உயிர் பிரியுது. அந்த பிரிஞ்ச அம்மாவை அவ அடக்கம் பண்ண இடம் கேட்பான் ராமா. The place which is nearby Jerusalem. வாழ்க்கையில் துக்கமா கலக்கமா கர்த்தருடைய வாழ்க்கை அறிந்தவர், குடும்பத்தை அறிந்தவர், பணத்தை அறிந்தவர், பொருளை அறிந்தவர், உன்னுடைய அந்தஸ்தை அறிந்தவர், உன்னுடைய ஆஸ்தி அறிந்தவர், உன்னுடைய படிப்பை அறிந்தவர், உன்னுடைய கல்வி அறிந்தவர். உன்னை மாற்றி அமைக்க ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க. Hallelujah. Which manifestly speaks of miraculous conception of Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுடைய வினோதமான கான்செப்ஷன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வந்து இறங்கினது நீங்க சொல்றீங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்க நம்புறீங்க? எப்படி அந்நிய பாஷை பேசுறீங்க சார்? எப்படி அந்நிய பாஷை வந்துச்சு? அது எப்படி பேசுறீங்க? அது எப்படி துதிக்கிறீங்க? அது எப்படி கர்த்தருக்குள்ளாக நல்ல காரியங்களை செய்றீங்க? எப்படி செய்றீங்க? Why? Spirit of the Lord is in you. It is rooted in you, isn't it? அதேதான் மரியாளுடைய சரீரத்தில் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். Can you believe that? நீங்க எப்படி அந்நிய பாஷை பேசுறீங்க? நீங்க எப்படி தேவனுடைய நல்ல காரியத்தை செய்றீங்க? துர்க்கிரியை நிறைந்த உலகத்தில் நீங்க எப்படி நல்ல காரியம் செய்றீங்க? தேவ ஆவி மட்டும் வரல, தேவ மகிமை வரல, பரிசுத்த ஆவி வரல, அந்நிய பாஷை வரல, அற்புதங்கள் வரல, அடையாளங்கள் வரல, எல்லாத்தையும் செய்றீங்க. அதை செஞ்சுறீங்க. அற்புதமா செஞ்சீங்க. எல்லாம் ஒண்ணு தெரியாது முடிச்சுக்கிறீங்களா? சேம் வே தேவனுடைய ஆவியுடைய மகிமை மரியாள் உள்ளத்திலே சரீரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆவியின் மகிமையை பொழிந்து இயேசு கிறிஸ்துவாக. Nobody believed it. அது யாரும் நம்பவே இல்லை. ஜனங்க யாரும் நம்பவே இல்லை. You don't believe it. No, we are not bothered. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். அதனால நம்ம சொல்றோம் நீயும் நம்பிக்கை கெட்டவங்களா இருப்பீங்க. கரெக்ட். அப்படியே உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போய் தான் உங்ககிட்ட இருக்கிற அந்நிய பாஷையும் போய் தான் உங்ககிட்ட இருக்கிற வரங்கள் கூட போய் தான். அது எப்படி நீ நம்புற? இது எப்படி நம்ப முடியல உன்னால? Please understand. பரிசுத்த ஆவியானவர் செயலை உங்களால் கணிக்க முடியாது. He can do anything in the world. Hallelujah. He can do anything in the world. This is Rahel. Genesis 19 வாசிக்கிறோம். பெத்லகேம் விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்க பொழுது எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம், பெத்லகேம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ராமா கிட்ட இருக்கிறாங்க. அந்த டைம்ல ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையான கையில் மருத்துவச்சாலை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய், ஆண்குள்ளே தான் பெறுவாய், நீ கவலைப்படாத, தைரியமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்பவும் போல இந்த அம்மா பெற்றுட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் பொழுது அவள் அவளுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். பெனோனி என்று பெயரிட்டாள். தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டார். Hallelujah. Hallelujah. Same Bethlehem பக்கத்துல இருக்கிற ராமா. Right at Rama. Hallelujah. You can understand what is Rama. Weeping for the children whose distress and griefs are signified by several words: lamentation, புலம்பல், weeping and great mourning, to express the excessiveness
thereof, for they would not be comforted. ஆறுதல் படுத்த முடியல. அவருடைய வேதனை பெருசு, துக்கங்கள் பெருசு. கர்த்தருடைய பிள்ளைகளே, be thankful to the Lord. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல, பிறந்திருந்தா ஒரு நியாயம் எடுபடாது. நீ பேச்ச கேட்கணும்னு யாரும் கிடையாது, உனக்கு அவங்க சிபாரிசு பண்றதும் கிடையாது. ரோமன் கவர்மெண்ட்ல பேச்சுக்கே இடம் இல்லை. இப்படிப்பட்ட ரூல் வாழ்க்கையே வெறும் மிசரபிளா இருந்துச்சு. பாதிக்கு வாழ வேண்டிய நிலைமை. கிருபை யுகத்துல கர்த்தர் வச்சிட்டார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தர் நம்ம கிருபை யுகத்துல வச்சிட்டார். We have the freedom. Please don't take advantage. அது மட்டும் தெளிவா நான் சொல்லிக்க முடியும். Because grace periodல தொடர்றதுக்காக எப்படியா வாழ்ந்துலாம் வாழாதீங்க. Every minute is counted and your life is counted. Our life is counted. So please understand, don't behave எப்படியா வாழ்ந்துலாம். பரவாயில்லை, எல்லாருக்கும் பரவாயில்லை, ஒரு வாழ்க்கையும் பரவாயில்லை ஆயிடும். You must be very careful. Now this is my last verdict. Consolation to the child of God. கர்த்தருடைய பிள்ளை, என்னால் ஆறுதல் படுத்த முடியுமா? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளையை நான் ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தினால் ஆறுதல் சொல்ல முடியுமா? நீங்கள் முடிஞ்சா இந்த வசனத்தை எங்களோட சேர்த்து படிங்க. ஜெரமியா 31:6-17. எழுதுங்கள், சீயோனிலுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு போவார்கள். You have to come to the church. முடியல சர்ச்சுக்கு போறேன், முடியல சர்ச்சுக்கு போறேன். என்னயா வேடிக்கை. வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போச்சா? சபையில தொழுகிறான்னு சொன்னா அதெல்லாம் ஈஸியா போச்சா? அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சிருந்தா எப்படி இது லைஃப்? Your life is challenged. Every minute your life is challenged. You need to answer every minute. ஆண்டவர் ஒவ்வொரு ஞாபகத்துல கொண்டு வருவார். அப்பொழுது நீ வேதனைப்பட்ட கூட உன்னை கேர் பண்றவங்க யாரும் கிடையாது. எப்ராஹிம் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்றது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மனுஷா கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்கப்படி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான ஒரு ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஜனங்களை ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பலப்படணும், சபைக்கு வரணும், துதிக்கணும், ஆறுதல் அடையணும் சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் இருக்கிறவன் எப்படி அது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பூச்சி காட்டி இருக்கிறவன் எப்படி அது? ஒருத்தருக்கு ஒருத்தர் மெச்சிக்கு இருக்கிறவன் எப்படி அது? Just listen please. ரட்சிப்புக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் ஆறுதலுக்கும் தேவ சமாதானத்தை பெரும்படி அவர் வருவதற்கு நம்ம உழைக்கணும். ஹல்லேலூயா, உற்சாகப்படுத்தணும். இதோ நான் அவருடைய வடதேசத்திலிருந்து வர பண்ணி அவருடைய பூமியின் எல்லையிலிருந்து கூட்டிட்டு வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாய்ச்சியர்களும் கூட அவர்கள் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். Please turn over. இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற நீ யாராலும் சரி, கர்த்தருக்கு திரும்பி வா. Turn around. Come to the Lord. கர்த்தர் சமூகத்திலே வாருங்கள். நேரம் கிடையாது. சும்மா வேடிக்கை பண்ண வேணாம், பூச்சி காட்ட வேணாம், அவங்களுக்காக விவகாரம் பண்ண வேணாம். நடக்காது ரொம்ப நாளைக்கு செல்லாதீங்களாம். அழுகை விண்ணப்பங்களோடு வாருங்கள். சாரை கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். குருடம் இதெல்லாம் படிச்சுட்டா. அழுகையின் விண்ணப்பங்களோடு வாருங்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவருடைய தண்ணீர் நதிகளுக்கு இடராக செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனான ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவன் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின்
உச்சியில கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களுடைய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. That is what you. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். 500 years before, what God declares, ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொள்மையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். Hallelujah. The best verses that you can be encouraged. நல்ல கவனிச்சீங்க இந்த வசனங்கள். நீங்கள் டெஃபினட்டாவே மார்க் பண்ணிக்கிட்டேன். இவைகளினால் நீங்கள் பலப்பட வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும். Once in a while you need to read these verses. ராமாவிலே புலம்பலும் கசப்பும் அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளைகளால் இல்லாதபடினால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்றார். கிரியைக்கு பலனுண்டு கர்த்தர் சொல்கிறார். சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். முடிவை பெற்று கொடுத்த நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவுனா படிக்கலாம், நீ எவ்வளவுனா படிக்கலாம், நீ இவ்வளவுதான் ஜீர்ணம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஜாஸ்தி நேரம் போச்சுன்னா ஆல்ரெடி இதுவே போதும் பாஸ்டர், ஓவர் ஆயிடுச்சு. அதனால தான் வேண்டாம் பாஸ்டர். நிறைய இருக்குது கற்றுக்கிட்டு. ஓகே, ஞானத்தோட நம்ம கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிறது கரெக்டாக குடிச்சிங்கன்னா போதும், கற்று நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. Cry at Rama. மறக்காதீங்க, ராகேல் மரித்த இடம் ராமா. You should understand what is Rama. It's the place. கூக்குரல் இனி வராதபடி கர்த்தருடைய பிள்ளையை எப்படி கர்த்தர் ஆறுதல் படுத்த முடியும் அதை நீ புரிந்து கொள்ளுங்கள். ஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் வேர்ஸ் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. இதை நீ புரியுங்க. எரேமியா 31 எடுங்க, எல்லாரும் எடுத்துங்க, ஒரு இடத்துல மார்க் பண்ணுங்க. ஜெரமியா 31 எல்லாரும் எடுத்துங்க ப்ளீஸ். ஜெரமியா 31 6 to 17 இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும். இந்த ஆறுதல் எனக்கு வரணும், இந்த திருப்தி எனக்கு வரணும், இந்த சாப்பாடு எனக்கு வரணும், இந்த சமாதானம் எனக்கு வரணும். இந்த கூக்குரல் இனிமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்ற ஆறுதல் வார்த்தைகள். எரேமியா பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல, நான் இன்னும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. எரேமியா ஒரு வாட்டி சொல்றேன். வெரி அதாவது ஒரு தீர்க்கதரிசிகளில எமினன்ட் பர்சன் தான் எரேமியா தான். அதுல எஃபிஷியன்ட்டா வேலை செஞ்சவர் அவர் தான் ப்ராஃபிட் மாதிரியே வாழ்ந்தவர். ஜெயிலையும் வாழ்ந்தாரு, சோறு தண்ணி இல்லாம வாழ்ந்தாரு. ஒரே தோசை ஒரு நாளைக்கு ராஜா கொடுக்க சொன்னா அதை அந்த மூலையில் இருக்கிற அம்மா இவனுக்கு கொடுத்தாங்க. அதை வச்சுக்கினே வாழ்க்கை கழிச்சாங்க. நிறைய நேரத்தில் இவங்க பொசு நம்ம மண்ணுல தள்ளி விட்டுட்டாங்க. ஜெயிலில் இருக்கிற துணிகளையும் பொம்பளைகளுக்கு சாரிகளை தூக்கி வந்து போட்டு அவனை அந்த அந்த ஈரம் மண்ணில் இருந்து அவனை கையில் மேல தூக்கி அவனை காப்பாற்றிருக்காங்க. அவனுடைய ஹிஸ்டரியை கேட்டா அவன் என்ன சொல்றாங்கன்னா, புலம்பலின் தெற்கு தரிசி. அதனால்தான் எரேமியாவுக்கு பக்கத்து புலம்பல் போட்டிருக்கு. ஏன்னா புலம்பலுக்கும் எரேமியாவுக்கும் ரொம்ப சம்பந்தம். ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், ஒரு தீர்க்கதரிசியா இருக்கட்டும், ஜோக். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இது வந்தாதான் தெரியும். இதை வந்து நின்னாதான் அவங்களுக்கு பிச்சுக்கும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஊழியனா என்ன, பாஸ்டர்னா என்ன அப்படின்றது. ரியல் ஊழியக்காரன் சொல்றேன். எனிபடி கேன் பி ஊழியக்காரர்களா இருக்க முடியும். ஆனால் ரியல் ஊழியக்காரன் கரெக்டா இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்.
Every life is challenged. ஒவ்வொரு பேச்சு கவுண்டட், ஒவ்வொரு பார்வையும் கவுண்டட், ஒவ்வொரு பணமும் கவுண்டட், அவன் போற இடம்லாம் கவுண்டட், அவன் பேசுற ஆள் கூட கவுண்டட். ரோட்ல போறப்ப ஒரு பொம்பளை பார்த்தா ஒரு ஆம்பளை பார்த்தா everything is counted. கர்த்தருக்கு இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். சும்மா அப்படியே you don't know the value of ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசி இவருடைய வாழ்க்கை என்னன்னா too much. கர்த்தர் தான் அவருக்கு ஓனராக இருந்து நடத்துறாரு. இந்த வசனத்தை மனசுல வச்சுங்க. ஜெரமியா 31:6-17. உங்களை எப்படியெல்லாம் தாளாட்டணும், உங்களை எப்படியெல்லாம் சீராட்டணும், உங்களை எப்படியெல்லாம் நான் சமாதானம் சொல்லணுமோ அது இந்த வசனத்தை கனிவுல நீங்க வாசிங்க. கர்த்தர் நிச்சயம் நல்லது. ஞாபகம் 31ஆம் அதிகாரம் 6 ஞாபகத்தில் வச்சுங்க. கர்த்தர் நிச்சயம் நம்ம வாசிப்பார். அப்படியே சொல்லுவாங்க.